Hello friends, in this video we are going to discuss the next scheduling algorithm, that is a shortest remaining time next scheduling algorithm. இதில் உங்களுக்கு ரெண்டு algorithm இருக்கு. First one வந்து என்னதுன்னா shortest job first, அதுக்கு அடுத்து உங்களுக்கு shortest remaining time next scheduling algorithm பார்ப்போம். இது வந்து non preemptive version. இது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ்னா இது ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகுதான் இது வெளியில வரும். அதான் நான் ப்ரீஎம்ப்டிவ். ஸோ இப்போ இந்த ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வந்து ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கோ தட் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் 4 ப்ராசஸ் எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புக்கு பை ஆப்ரஹாம் சில்பர்ட்ஸ்ல இருந்து எடுத்த எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இதை நான் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு 4 ப்ராசஸ் இருக்கு. இதோடைய பர்ஸ்ட் டைம் வந்து என்னது 6 ms மில்லி செகண்ட், அண்ட் P2க்கு 8, P3க்கு 7, P4க்கு 3 மில்லி செகண்ட். ஸோ இப்போ எதுல வந்து இதுல எது ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம் இருக்கு, இவன் தான் ஃபர்ஸ்ட் ஷார்டஸ்ட் பர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுதான் செகண்ட் பர்ஸ்ட் டைம். ஸோ அதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் இஸ் P3. ஸோ அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன். ஸோ இதுதான் உங்களுடைய இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு இந்த ஷார்டஸ்ட் ஜாப் ஷெடியூலிங் அல்காரிதம் என்ன பண்ணும், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெடியூலிங் அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ இதுல எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இதோட டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு, வெயிட்டிங் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டர்ன் அரவுண்ட் டைம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு, டர்ன் அரவுண்ட் டைம் வெயிட்டிங் டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் ஷெடியூலிங் அல்காரிதத்துல சொல்லியிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு வேணும்னா டெஃபினேஷன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டர்ன் அரவுண்ட் டைம், டோட்டல் கம்ப்ளீஷன் டைம். ஸோ இப்போ எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, 3 தான், இந்த P4 தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்போ இதோட ஷெடியூலிங் சார்ட் எப்படி போடுறோம்னு பார்ப்போம். ஸோ 0த்துல இருந்து வருது. ஸோ இப்போ பார்க்குது வரிசையா, அப்ப என்ன பண்ணுது, P4 இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ 3 மில்லி செகண்ட் இது முடிஞ்சிருது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஷெடியூலிங் என்னது 6. அப்ப 3ல இருந்து 9 முடிக்க என்ன பண்ணுவாங்க, P1 எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து 9th மில்லி செகண்ட்ல நெக்ஸ்ட் ஷெடியூலிங் ஸ்டார்ட் ஆகுது 7. 9 + 7 எவ்வளவுமா 16. அப்ப 9 + 7 16. அப்ப P3 இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ அப்புறம் லாஸ்டா ஹையஸ்ட் ஜாப் வந்து தட் இஸ் பர்ஸ்ட் டைம் உள்ளது, தட் இஸ் P2 இஸ் எக்ஸிக்யூட்டிங். ஸோ 24 மில்லி செகண்ட் the last that is P2 இஸ் எக்ஸிக்யூட்டிங், ரைட். ஸோ இப்போ இந்த P2 வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொன்றுக்கும் டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ P1 வந்து என்னவாகுது, டர்ன் அரவுண்ட் டைம் என்னது, வெயிட்டிங் டைம் பிளஸ் கம்ப்ளீஷன் டைம். ஸோ இப்போ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுது, உங்களுக்கு 3 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணுது. அதுக்கு அடுத்து பிளஸ் கம்ப்ளீஷன் எப்ப ஆகுது, உங்களுக்கு 6 இதை எடுத்துக்குது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 9 மில்லி செகண்ட். அது இந்த சார்ட்ல தெளிவா போட்டிருக்கேன் கம்ப்ளீஷன் டைம். ஸோ அப்ப இதுதான் உங்களுடைய டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் P1. ஸோ அதுக்கு அடுத்து P2. ஸோ P2 எப்ப வந்து உங்களுக்கு 16 மில்லி செகண்ட் இவன் வெயிட் பண்றாங்க. ஸோ வெயிட்டிங் டைம் பிளஸ் கம்ப்ளீஷன் டைம், இது எக்ஸிகியூஷன் டைம் என்னது 8. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 24 மில்லி செகண்ட். அதுக்கு அடுத்து P3 என்ன ஆகுது, 9 முடிக்க வெயிட் பண்ணுது. 9 பிளஸ் எப்ப முடியுது, எக்ஸிகியூஷன் டைம் என்னதுமா 7, which is equal to எவ்வளவுமா உங்களுக்கு P3 16. அதுக்கு அடுத்து P4 வந்து எப்ப வெயிட்டிங் டைம், வெயிட்டிங் டைம் 0, அதோட எக்ஸிகியூஷன் டைம் என்னது 3 மில்லி செகண்ட். ஸோ அப்ப இது என்னது டோட்டல். இந்த இதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேண்ட் சார்ட்ல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்ப இதை பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், வெயிட்டிங் டைமை போட்டுடலாம். ஸோ அப்ப P1 ஓட வெயிட்டிங் டைம் என்னது உங்களுக்கு 3 மில்லி செகண்ட் P1 வெயிட் பண்றாங்க. அதுக்கு அடுத்து P4 வந்து என்னது, ஒண்ணுமே வந்த உடனே ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிடுது. அதுக்கு அடுத்து என்னது P3 வந்து 9 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து P2 வந்து என்னது 16 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய வெயிட்டிங் டைம். ஸோ அப்ப ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் equal to 3 plus 16 plus 9 plus 0 divided by 4 process, அப்ப divided by 4. So which is equal to என்னது 7 millisecond. So அப்ப என்ன வருது, உங்களுடைய வெயிட்டிங் டைம் வந்து டோட்டலா குறையுது. So அப்ப இந்த ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்
இதுதான் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம். இதுல ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் ப்ராசஸோடைய பர்ஸ்ட் டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும், இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்ப யூ ஷுட் ஹேவ் அ ஐடியா அபவுட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம். அதுதான் இதோடைய டிராபேக். இது வந்து ஒரு நான் ப்ரீஎம்ப்டிவ் ஷெட்யூலிங் அல்காரிதம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. தேங்க்யூ.